லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன யாரையுமே காணோம். ம் ம். யாரு யாரோடி ஏய் யமுனா ஒன்னும் ஐயோ ஏய் போதும் ஆனது. சும்மாமா அக்காவோட சந்தோஷத்துக்காக. அங்க எவ்வளவு வேலை இருக்கு, போ போய் பாருங்க. நம்ம உள்ள போய் ஆடலாமா? ஏய் எதுவும் இல்லம்மா. மிஸ் நல்ல வேலை யாரும் இல்ல. சொல்லுங்க சக்தி. ஹலோ செல்வா, பிஸியா இருக்கீங்களா? என்னங்க உங்களுக்குனா நான் எப்பவுமே ஃப்ரீ தாங்க. சொல்லுங்க. அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க. பாரா, அப்போ உங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ஹேய், கொன்னுடுவேன். செல்வா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். என்னங்க நீங்க உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றீங்க, நான் வர மாட்டேனா? என்னங்க, நான் கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ் செல்வா. சரி, நான் வச்சிடுறேன். பை. ஏய் சூப்பரா வெற்றி. ஏய் என்ன சும்மா அங்க இங்க சுத்திக்கிட்டு இருக்க? சீக்கிரமா போய் ரெடி பண்ணு, அவங்க வர நேரமாச்சு. ஹால்ல பாரு, சேர் எல்லாம் எடுத்து வை, டேபிள் மேல தண்ணி எடுத்து வை, சாமி படத்துக்கெல்லாம் மாலையை போடு. போ, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? போ. என்ன இது, ரூம் எப்படி இருக்கு? எதுவும் எடுத்து வைக்கலையா? துர்கா, சீக்கிரம் இங்க வா, வந்து எல்லாத்தையும் எடுத்து வை. அவங்க திடீர்னு இந்த ரூமை வந்து பாக்கணும்னு கேட்டா என்ன பண்றது? துர்கா, என்னது இது இப்படி போட்டு வச்சிருக்காங்க? சக்தி, நீ எதுக்கு பெருக்குற? கூட நான் பெருக்குறேன். அக்கா, நீ கல்யாண பொண்ணு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவங்க வர நேரமாச்சு. போ, போய் வேற புடவை கட்டிட்டு ரெடியாரு. நான் பெருக்கிட்டு போறேன். போக்கா, ரெடியாகு. ஏய் போ. மா, என்னடா? சீக்கிரம் வீட்டுக்கு வாமா. அங்கெல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு, நிறைய வேலை இருக்கு. பறக்காதடி, அவங்க வரதுக்குள்ள எல்லாம் செஞ்சிடலாம். சரி வா. டே டே டே, உப்பு பாரு வடையில. சக்தி, போதுமா உப்பு? போதுமா. சரி. சூப்பர். இனிமே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுதான் பாக்கி. அக்கா, என்ன கல்யாண பொண்ணு ரெடி ஆயாச்சா? வெக்கத்து பாரு அக்காவுக்கு.
என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கேக்கா. போடி. ஹாய்ங்க. வாங்க செல்வா, உள்ள வாங்க. ஏங்க மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்களா? இத வந்துருவாங்க. சரிங்க வாங்க. ஒரு நிமிஷங்க. அம்மா. ஹலோ அம்மா. வெற்றி, எங்க இருக்க நீ? சீக்கிரம் வா, அர்ஜென்ட் வேலை இருக்கு. அம்மா கொஞ்சம் வேலையா வந்திருக்கேன். இல்லப்பா, மினிஸ்டர் பார்க்கணும், உடனே வர சொன்னாரு. எந்த வேலையா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு உடனே வா. சரிம்மா, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. ஏங்க அம்மா இந்த மாதிரி எப்பயும் கூப்பிட்டதே இல்லை. ஏதோ ரொம்ப முக்கியமான வேலையா என்ன உடனே கிளம்பி வர சொல்றாங்க. நான் அப்புறமா வரேங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல இல்ல இல்ல, அப்புறமா பார்க்கலாங்க. வரேன். அம்மா, அக்கா, கார் வந்துடுச்சு. அம்மா, சீக்கிரம் வாங்க. வாங்கம்மா. மீனாட்சி அக்கா. வாங்க வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க. திடீர்னு பையன் பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னா பையன் ஆசையை தட்ட முடியுமா? அதான் வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாத்தியாரே, வாங்க. சக்தி, சேர் எடுத்து போடுமா. வாங்கம்மா, உள்ள வாங்க. எனக்கே ஒரே படப்பா இருக்கு. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா. எங்களை பத்தி உங்ககிட்ட அதிகமா சொல்ல வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். என் பையன் இங்கதான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். அவன் இங்கதான் எப்பவும் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான். உங்க பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான். தம்பி திடீர்னு வந்து நீங்க வரதா சொல்லிருச்சு. எல்லா ஏற்பாடும் பண்றதுக்குள்ள எனக்கு கையும் உடல காலும் உடல. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மலைச்சு போயிட்டோம். சரி, பொண்ணை வர சொல்றீங்களா? சக்தி, போய் அம்மாவை கூட்டிட்டு வா. அக்கா, வா, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. திரும்பவும் வைக்கமா? நடக்கட்டும் நடக்கட்டும். சீ போடி, நீ தான் போகணும். உன்னதான் கூப்பிடுறாங்க. வா. கார்த்திக், பொண்ணு நல்லா பாத்துக்கோ. சார் தான் டெய்லி பாக்குறாரே. பொண்ணு பாக்குறதுக்கு லக்ஷ்மி கடாட்சமா இருக்கா. என் பையனுக்கு ஏத்த ஜோடி. ஏமா, என் பையனை பிடிச்சிருக்கா? எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் என்னோட முடிவும். அப்படிதான் சொல்லணும். நல்லா வளர்த்திருக்கீங்கம்மா உங்க பொண்ண. என்ன கார்த்திக், உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா?
நான் யமுனா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? பேசட்டுமா? இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம். பேசிட்டு வா. ம். இப்போ சொல்லுங்க, என்ன பிடிச்சிருக்கா? யமுனா, நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு வாயை திறந்து சொன்னாதான் நான் நம்புவேன். யமுனா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? யமுனா, இது கோவில்ல நான் கொடுத்த கச்சிஃபா. எவ்வளவு நாள் நான் உன் பின்னாடியே வந்தேன். பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து சொல்லிருக்கலாம்ல. உங்களை பிடிக்கலன்னு நான் எப்பவாவது சொல்லியிருக்கேனா? ஐ லவ் யூ. யமுனா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்க மேரேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அக்கா 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 என்னக்கா மாப்பிள்ள சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படுறாரு? அப்படி என்னக்கா சொன்ன அவர்கிட்ட? அக்கா அவர் என்னக்கா சொன்னாரு உங்ககிட்ட? ப்ளீஸ் சொல்லுக்கா. அக்கா சொல்லுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, சும்மா போங்க. பாரா வெக்கத்தை. அப்போ கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிடலாம். எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? உங்க வசதி என்னன்னு சொல்லுங்க. வேற லெவல் தான் போ. போடி. கல்யாணம் தான். பொண்ணு மாப்பிளைக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்தது என்ன கல்யாணம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசணும். எல்லாத்துக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல? கண்டிப்பா. கார்த்திக், எங்க வீட்டு சூழ்நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்பவே எல்லார் முன்னாடியும் பேசிட்டா நல்லது. எங்க அப்பா எங்க கூட இல்ல. எங்களை தனியா விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேற குடுத்தனும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நான் அம்மா கிட்ட அன்னைக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேங்க. அட என்னம்மா நீ? அம்மா இருக்காங்க, தங்கச்சிங்க நீங்க எல்லாம் கூட இருக்கீங்க. அப்புறம் என்ன? நானும் உங்க காலத்து ஆளுதான். எனக்கு எல்லா சூழ்நிலையும் புரியுதுமா. ரொம்ப சந்தோஷமா. ஆனா முக்கியமான விஷயத்த நாம இன்னும் பேசலையே. சொல்லுங்கம்மா. வரதட்சணையை பத்தி என்ன ஏதுன்னு பேசிட்டோம்னா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாள் பார்த்துடலாம். அது உங்க பொண்ணுக்கு நீங்க வரதட்சணையா என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா மேற்கொண்டு நாம நல்ல நாள் பார்த்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாம். வரதட்சணைன்னு தனியா நான் எதையும் யோசிக்கல. எங்க யமுனாவுக்கு கழுத்துல, காதுல, கையில எங்களால முடிஞ்சதை கண்டிப்பா போடுவோம். கல்யாணத்தை நல்லபடியா செஞ்சிரும். அதுல எந்த குறையும் வைக்க மாட்டோமா? என்னம்மா இது இப்படி சொல்லிட்டீங்க? யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நீங்க எல்லாம் ரெடியா தானே இருந்திருப்பீங்க. என் பையனுக்கு 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க நிறைய பேர் தயாரா இருக்காங்க. ஆனா என் பையனுக்கு உங்க பொண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு.
அதனால நீங்க ஒரு 50 பவுன் போடுங்க, அது போதும். அதே மாதிரி கல்யாணத்தையும் நீங்க சிறப்பா நடத்தி கொடுத்துருங்க, அது போதும். வேற ஒண்ணுமே வேணாம். இது பாருங்க, இப்போ ஒரு பேச்சு அப்புறம் ஒரு பேச்சுன்னு அப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன். 50 பவுன் மட்டும் போட்டுருங்க, கல்யாணத்தை நடத்திக்கலாம். அது வெறும் 50 பவுன் தாம்மா. இந்த நகையெல்லாம் நான் எனக்கா கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு நீங்க போட போறீங்க. என்னம்மா நீங்க ஒரு 50 பவுனுக்கு? சரிங்கம்மா, நீங்க கலந்து பேசி சொல்லி அனுப்புங்க. நாங்க வீட்டுக்கு போய் சொல்றோன்னெல்லாம் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்தபடி நீங்க சொல்றத வச்சு அடுத்த முடிவு என்னன்னு நாம எடுத்துக்கலாம். சரி, வரோம்மா. வாங்க. வாப்பா. போயிட்டு வாங்க. என்னம்மா இது, இப்படி 50 பவுன் கேக்குறாங்க? வரதட்சணை சக்தி, பட்டு பட்டுன்னு நீ இப்படி பேசாத, அவசரப்படாத, யோசிப்போம். இதுல அவசரப்பட என்னம்மா இருக்கு? அந்த அம்மா வரதட்சணை இல்லனா கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு நாசுக்கா சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் என்னம்மா? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காது. அப்படி என்ன சொன்னாங்க அவங்க? 50 பவுன் ரெடி பண்ணுங்க, மேல பேசலாம்னு சொன்னாங்க. அது பெரியவங்க அப்படித்தான் பேசுவாங்க. அதுக்கு என்னம்மா அர்த்தம்? அவசரப்படாதடா சக்தி. சில்லுக்குட்டி, இங்க பாரு. நீ எப்பவும் படப்படன்னு பேசுற மாதிரி அவசரத்துல எடுக்கிற முடிவு இல்லம்மா இது. அம்மா தான் யோசிக்கிறாங்களே, அவங்கள கொஞ்சம் யோசிக்க தான் விட. இல்லம்மா, இப்ப அவங்க கேக்குறாங்கன்னு நம்ம கல்யாணத்தை கடன் வாங்கி செஞ்சாலும் கல்யாணம் முடிஞ்ச பின்னாடி அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இது சரியா வராதுமா. கரெக்டா சொன்னக்கா. ஏய், என்னங்கடி? எல்லாமே அவள முன்னால நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அம்மா, நம்ம பொண்ணுக்கு நகை போடுறது நம்ம இஷ்டம். அதுக்குன்னு எந்த காலத்திலயும் இப்படி கேக்குறது எப்படிமா? இத பாருங்க, எந்த காலமா இருந்தாலும் வரதட்சணை கொடுக்காம எப்படி கல்யாணம் பண்றது? நாளைக்கு உனக்கும் வரதட்சணை ரெடி பண்ணி தான் ஆகணும். அந்த காலத்திலேயே இந்த வீட்டை வரதட்சணையா கொடுத்துதான் நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சக்தி, துர்கா, உனக்கும் எது மாறினாலும் இதெல்லாம் மாறாது. இப்ப இந்த 50 பவுனுக்காக அந்த பையன் நல்ல பையன், அவனை நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த மாப்பிளைய வேண்டான்னு சொன்னா அடுத்து வரவ எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவானா? உன்னால உறுதியா சொல்ல முடியுமா சக்தி? முடியாதுல்ல. இதுக்கெல்லாம் போய் கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சா யாருக்குமே எதுவுமே நடக்காது. நமக்கு மட்டும்தானே இல்ல. இல்லம்மா,
எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. என்னால இது கொஞ்சம் கூட ஜீர்ணிக்கவே முடியல. அக்கா, நீயே சொல்லு, இப்படிப்பட்ட குடும்பம் உனக்கு வேணுமா? அக்கா, நீ வேணும்னு அவரு நினைச்சாருன்னா எங்க அம்மா பண்ணது தப்புன்னு அவர் இங்க வந்து நிக்கட்டும். இல்லன்னா வேண்டாம்க்கா. நீ என்னக்கா சொல்ற?